ஈடேறும் நன்னாடிது. ஒரு கூட்டின் குயில்களாய் பொது வாழ்க்கை தொடரலாம். இந்த ஆரம்பம் இந்த ஆனந்தமும் அந்த இறைவன் கொடுத்ததே. இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் ஈடேறும் நன்னாடிது. தேவையில்லை சொந்த பந்தங்கள் சேர்கையிலே துணையாகத்தான் இருந்த உமையாளிவளே. ஒரு கோழி துன்பங்கள் வந்தாலும் கலராமல் சுமை தாங்கி போலிருந்த மனையாளிவளே. அன்பு மட்டும் போதுமே துன்பங்கள் சேராது. அளவில்லா பாசம் என்றும் மலை போல ஓயாது. உங்க தங்கச்சிங்க மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் எனக்கு தெரியாதா? அது நான் என்னைக்கு நேத்தா பாக்குறேன். நான் என்னைக்காவது எதுக்காவது சங்கடப்பட்டிருக்கேனா? அது என்னைக்குமே எனக்கு ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஒரு கோழி அறுக்கிறத கூட உங்களால நேரம் பார்க்க முடியாது. ஒரு எறும்பு கடிச்சா கூட அதை நீங்க எடுத்து நசுக்க மாட்டீங்க. அதை எடுத்து தரையில தான் விடுவீங்க. நீங்க ஒரு கொலை செஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் தனியா வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏமா அதான் கோர்ட் வாசல்லே பேசுனீங்கல்ல, அப்புறம் என்ன? நீங்கெல்லாம் கைதி நிப்பாட்டி பேசக்கூடாதுமா. கிளம்பு கிளம்பு. சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் இவரோட தனியா பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க சார். இன்னும் எத்தனை நாள் நானும் குழந்தைய இவரை பிரிஞ்சிருக்க போறோமோ தெரியல. இவரோட கொஞ்ச நேரம் பேசினாதான் என்னால உயிரோட இருக்க முடியும். தயவு செஞ்சு இவரு கொஞ்ச நேரம் அனுப்பி வைங்க சார். சரி சரி, சீக்கிரமா போய் பேசிட்டு வாயா போ. யோ, இப்பவே ரொம்ப டைம் ஆயிருச்சு. அங்க வந்து அதை காணோம் இதை காணும்னு சொல்லிட்டு இருக்காத. எல்லாம் சரியா இருக்குல்ல? இது பாரு, ஆர்டர் காப்பில 2 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க. ஒன்ன உள்ள சப்மிட் பண்ணிடு. என்னவுமா? உண்மையை சொல்லுங்க. நீங்க நிச்சயம் இந்த கொலை பண்ணிருக்க மாட்டீங்கன்னு என் மனசு சொல்லுது. தயவு செஞ்சு சொல்லுங்க, யாருங்க இந்த கொலையை பண்ணது? நான் தான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அந்த சுவாதியோட பாடியை ஒப்படைச்சிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டேனுமா. அப்புறம் ஏன் இவ்வளோ தூரம் தேடி வந்து அதை பற்றி கேட்டுட்டு இருக்க? உமா, யாராவது அடுத்தவங்க பண்ண கொலைய நான் தான் பண்ணேன்னு சொல்லுவாங்களா? வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்லுவீங்க. நம்ம குழந்தை மேல ஆணைய சொல்லுங்க. உண்மையிலேயே இந்த கொலையை நீங்க தான் பண்ணீங்களா? சொல்லுங்க. கையை விடு. நீங்க தானே கொலை பண்ணீங்க. குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? சொல்லுங்க. முதல்ல கையை விடு. குழந்தை மேல போய் சத்தியம் பண்ண சொல்லிட்டு இருக்க. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன். ஆனா நீங்க குழந்தை மேல சத்தியம் பண்ணி தான் ஆகணும். சொல்லுங்க, நீங்க தான் கொலை பண்ணீங்களா? சொல்லுங்க. இல்ல உமா, நான் பண்ணல.
தங்கச்சி தாமரை புருஷன் பாரி தான் இந்த கொலையை பண்ணிட்டாரு. பாரிதான் இந்த கொலையை பண்ணாரா? அம்மா, நான் சொல்றது அமைதியா கேளு. சுவாதி திட்டம் போட்டு குடும்பத்தை அழிக்கிறதுக்காகத்தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான்ற உண்மை தெரிஞ்சதும் பாரி மாப்பிள்ள கத்தி எடுத்துட்டு அவளை துரத்திருக்காரு. விஷயம் கேள்விப்பட்டு அவரை தடுக்கிறதுக்காக நான் பின்னாடியே போனேன். ஒரு இடத்துல சுவாதி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா. அவளை காணாம நினைச்சு பாரி மாப்பிள்ள கத்தி உதறி எரிஞ்சாரு. அது சுவாதியோட கழுத்துல சொருகிடுச்சு. அவ அந்த இடத்துல துடிச்சு செத்து போயிட்டா. தான் வீசின கத்தி தான் அந்த சுவாதியோட உயிரிழச்சுன்ற விஷயம் பாரி மாப்பிள்ளைக்கே தெரியாது. அவர் துரத்திட்டு போனதை ஊரே பார்த்துருக்கு. அவர் கையில் கொண்டு வந்த கத்தி சுவாதியோட கழுத்தில் இருந்துச்சு. போலீஸ் நேராக மாப்பிள்ளையை பிடிச்சிருமேன்றக்காகத்தான் அந்த கத்தியில் என் கை ரேகை வச்சு பாடியை கொடுக்க வந்து போலீஸில் ஒப்படைச்சிட்டு நான் சரண்டர் ஆகிட்டேன். அம்மா, நான் படிக்காதவன், எல்லா கஷ்டத்தையும் பார்த்தவன். நான் ஜெயிலில் இருக்கலாம். பாரி மாப்பிள்ள படித்தவர், வசதியாக வாழ்ந்துட்டு இருக்கவர், அவரு ஜெயிலுக்கு போகக்கூடாதுமா. அதுவும் இல்லாம தான் புருஷன் கொலகாரன்ற விஷயம் கேள்விப்பட்டா என் தங்கச்சி தாமரை தாங்குமா? கொலகார மகன்ற பழி சொல்லு என் தங்கச்சி மகனுக்கு வரலாமா? நான் கொலை பண்ணேன்றப்ப என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக எனக்கு கொலை பண்ணிட்டு ஊர் சொல்லும். ஆனா பாரி மாப்பிள்ள கொலை பண்ணாருன்னு தெரிஞ்சா சுவாதியோட பண்ண தப்ப மறைக்கிறதுக்காகத்தான் கொலை பண்ணாருன்னு ஊரே சொல்லும். அந்த பழி மாப்பிள்ளைக்கு வர வேணாமம்மா. அதான் நானே பழி ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டேன். எனக்கு தெரியுங்க, உங்களால ஒரு சின்ன புழு பூச்சியை கூட கொல்றதுக்கு மனசு வராதுன்னு எனக்கு தெரியும். உங்க குணம் தெரியும். அந்த உண்மைய உங்க வாயால தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் உங்க பின்னாடியே ஓடி வந்தேன். பூவரசே, பேசுனது போதும், டைம் ஆச்சு, வாப்பா. இந்த வந்துட்டேன் சார். உமா, எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னங்க? எக்காரணத்தை கொண்டும் இந்த உண்மையை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒருவேளை இந்த உண்மை வெளியில தெரிஞ்சு பாரி மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போற சூழ்நிலை ஏற்படுச்சுண்டா அதை என் தங்கச்சினால தாங்கிக்க முடியாது உமா. சரிங்க, நான் சொல்ல மாட்டேன். சரி உமா, நீ போயிட்டு வா, பத்திரமா இரு. நான் உங்களையே தான் நினைச்சிட்டு இருப்பேன். வரேன். அப்பா, அப்பா,
அண்ணி கிழக்க பார்த்து நில்லுங்க, ஆர்த்தி எடுக்கணும். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்னோட திருப்திக்காகவாது நான் எடுத்துக்கிறேனே அண்ணி. வெண்ணிலா, இப்போ தாமரை இருக்க மனநிலைக்கு இதெல்லாம் தேவையா? நீ போ தாமரை. போம்மா. எங்க அண்ணன் படிச்சு படிச்சு சொன்னுச்சு, அந்த சுவாதி கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு. நம்ம யாருமே எங்க அண்ணனை நம்பவே இல்லை. எல்லாரும் அண்ணனை ஒரு முட்டாள பாக்குற மாதிரி பார்த்தோம். நீங்க அண்ணனை கை நீட்டி அடிக்க நான் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணோம். இன்னைக்கு எங்க அண்ணன் ஒரு கொலையை பண்ணிட்டு நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அன்பை மறுபடியும் நிரூபிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வகையில இதுக்கு நாம தான் காரணம். நம்ம அண்ணன் நமக்கு கெடுதல் பண்ணுவாரான்னு நானும் யோசிக்கல. நம்ம பூவரசு நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணுவாரான்னு நீங்களும் யோசிக்கல. ரெண்டு பேரும் அப்படி யோசிச்சிருந்தா இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் எங்க அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டோம். எனக்கு வருத்தமா மட்டும் இல்லை தாமரை, அவமானமாகவும் இருக்கு. அந்த சுவாதி நம்ம எல்லாரையும் இப்படி நம்ப வச்சு முட்டாளாக்கியிருக்கா. அவ தப்பானவங்கிற விஷயம் எங்கேயோ இருக்கிற பூவரசுக்கு தெரிஞ்சிருக்கு, இங்க வீட்டுல இருக்கிற நமக்கு தெரியாம போயிடுச்சு. இதுல நான் வேற முட்டாள் மாதிரி செய்யாத தப்ப செஞ்சதா நினைச்சு குற்ற உணவுலயே துடிச்சிட்டு இருந்திருக்கேன். அதனாலதான் என்னால எதையுமே சரியாவே யோசிக்க முடியாம போயிடுச்சு. பூவரசு ஜெயிலுக்கு போனதுக்கு என்னோட அறியாமையும் ஒரு காரணம் தான்றதை மறுக்க முடியாது தாமரை. பாரி, பூவரசு மாதிரி ஆளை உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்கப்பா. அவனை எப்படியாவது கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்து அவனுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யணும்ப்பா. எந்த சூழ்நிலையிலும் நாம நன்றி மறந்தவங்களா இருந்துடக்கூடாதுடா. அது எப்படிப்பா நான் விட்டுருவேன்? இப்பவே ஒரு பெரிய லாயரை பார்த்து தான் வந்திருக்கோம். அவர் கண்டிப்பா பூவரசை வெளியில கொண்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, பூவரசு நான் தான் பண்ணேன்னு அவரே வாக்குமூலம் கொடுத்ததுதான். அது மட்டும் உடைக்கணும். அதை உடைச்சிட்டா மற்ற வாதத்தெல்லாம் ஈஸியா உடைச்சிடலான்னு லாயர் சொல்லியிருக்காருப்பா. ஏன்னா கொலையை நேர்ல பார்த்த சாட்சின்னு யாருமே கிடையாது. தாமரை என் கூட வந்துட்டதுனால இப்ப நான் தெளிவா யோசிப்பேன். நானும் தாமரையும் சேர்ந்து எப்படியும் பூவரசை வெளியில கொண்டு வந்துருவோம்ப்பா. தாமரை, அன்னைக்கு நான் உன் வீடு தேடி வந்து எங்க வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டப்போ தப்பு பண்ண என் புருஷன் போதுல நான் எப்படி மாமா முழிப்பேன்னு பிடிவாதமா இருந்துட்டேன். இன்னைக்கு என் பையன் நல்லவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீயே இங்க புறப்பட்டு வந்துட்ட. உன்னோட உயர்ந்த குணம் தான் அந்த குடும்பத்தோட மிகப்பெரிய சொத்து. ஆனா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு மாமா. என்னம்மா? எங்க அண்ணன் ஒரு கொலை பண்ணிட்டாரு. நான் தான் கொலை பண்ணேன்னு அவரே சொல்றாரு. ஆனா உமா அவர் கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு உறுதியா நம்பிட்டு இருக்கா. என் புருஷன் தப்பு பண்ணிட்டாருன்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் இப்படி உறுதியா நிக்கல. சட்டுன்னு கோவிச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டேன். என் புருஷனே சொல்லிட்டாருங்கிறது எனக்கு போதுமானதா இருந்துச்சு. உமா மாதிரி புருஷன் வார்த்தையை தாண்டி நானும் என் புருஷனை நம்பி இருந்தா நான் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டேன்ல மாமா. ஏதோ ஒரு மூலையில என் மனசுல என் புருஷன் மேல சந்தேகம் இருந்திருக்கு தானே. அந்த சந்தேகம் தானே ஒரு காரணம் கிடைச்சதும் பெருசா வெடிச்சிருச்சு. நான் இவரை சந்தேகப்பட்டதுக்காக நான் இப்போ வருத்தப்படுறேன் மாமா. என்ன மன்னிச்சிருங்க. ஏய் தாமரை, என்னது? உன்னை நான் கல்யாணம் பண்ணும்போது நான் ரொம்ப சாதாரணமான ஆளா தான் இருந்தேன். ஆனா உன் அன்பு தான் இன்னைக்கு எல்லாரும் என்னை மதிக்கிற அளவுக்கு என்னை மாத்திருக்கு. உன் அன்புக்கு நான் என்னைக்கும் கட்டுப்பட்டிருப்பேன் தாமரை. சந்தேகம் இருந்தா மட்டும்தான் இல்ல, ரொம்ப அன்பா இருந்தா கூட இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் தாமரை. நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. தாமரை,
நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதும்மா. பாரி, அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு நீயும் காரணமா இருந்துடக்கூடாது. 2 பேருமே கவனமா இருந்துக்கங்க. நிச்சயமா மாமா. அப்புறமா என்ன காரணமோ தெரியல, உமாவை எவ்வளவோ கூப்பிட்டோம், நம்மளோட வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்துட்டா. அவகிட்ட எப்படியாவது பக்குவமா பேசி கூட்டு வந்துடணுமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பாரி, என்னப்பா? எப்பாடுபட்டாவது பூவரசை வெளியே கொண்டு வந்துடணும். இந்த 2 தான்ப்பா உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது. பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நாங்க கண்டிப்பா அதை செய்யறோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. வெண்ணிலா, அப்பா 2 பேருக்கு போய் சாப்பாடு எடுத்து வை. போமா போ. அண்ணி வாங்க நீ சாப்பிடலாம். வாங்க நீ. போப்பா. ஏய், இவதான் அவ, இவளதான் நம்ம தூக்கணும். ஏய் வெண்ணிலா, ஆர் யூ ஆல்ரைட்? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. ஐயோ வெண்ணிலா, இந்த இடம் அவ்வளவு சேஃப் கிடையாது. என் கூட வந்துரு. ஏய், உன்னை போன்னு சொல்றல, என் முன்னாடி நிக்காத, போ. வெண்ணிலா, ஏன் புரிஞ்சுக்க மாட்ற? என் கூட வா, நான் உன்னை வீட்ல டிராப் பண்ணிடுறேன். என்ன நம்பு. எனக்கு போய்க்க தெரியும், நீ உன் வேலையை பாரு. உன் நல்லதுக்காக தான் சொல்ற, நீ புரிஞ்சுக்க மாட்ற. அதுக்கு மேல உன் இஷ்டம். அண்ணா, அண்ணா வண்டி நிறுத்துங்க. கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடுங்கண்ணா. ஏய், ஏய், விடுன்னு சொல்றல. ஏய், அண்ணா, என்ன வண்டியை விடு. நம்ம இடத்துக்கு விடுண்ணே. சரிப்பா. காப்பாத்துங்க. அண்ணா, வண்டி எடுங்க. ஏய், விடுடா. யார் நீங்களா? விடுன்னு சொல்றல. ஏய், 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 இறங்குடி. என்ன விடுங்கடா.
என் கைய விடுங்க. விடுன்னு சொல்றல. என் கைய விடுங்க. விடுடா. ஏய், விடுங்கடான்னு சொல்றல. கைய விடுடா. ஏய்.